வெஸ்ட் கோரிடன்லேருந்து ஈஸ்ட் கோரிடன் போயிட்டுருக்கோம். அங்கே உள்ள கடைகள் இதை பார்க்கலாம். நீங்கள் இது வந்து மார்க்கெட் ரோடுக்கு நாங்கள் Zechariah 4 verse 6 says, So he answered and said to me, Oh yeah. London Bridge. ஸோ நீங்கள் பார்த்துட்டு வந்து லண்டன் பிரிட்ஜ். அங்கேருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த ரயில்வே ஸ்டேஷன் அண்டர் கிரவுண்ட். இது வந்து மெட்ரோ. நல்ல பெருசாக தான் இருக்குது. மேலே உள்ள ரோட்டை விட கீழெல்லாம் நல்லா இருக்கும் போல. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குப்பா. எப்படி கட்டி வச்சுருக்கோம் அந்த காலத்துலேயே. நாய்க்குட்டி வேற வச்சுக்கிறாலும். எத்தனை வருஷத்துக்கு நம்ப முடியாத லெவலுக்கு வச்சுருக்கானோ. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, மேலால் எவ்வளோப்பா ரோட்டில் கூட அவ்வளோ இல்லை, அண்டர் கிரவுண்டில் தான் எல்லாமே வச்சுருக்கானோ. செம பெருசானா. நாங்கள் லண்டன் பிரிட்ஜிலேருந்து பக்கர் ஸ்ட்ரீட் அதுக்கு போகிறதுக்கு வந்து எவ்வளோ தூரம்னு பாருங்கள். அல்லாஹ் அக்பர். எது இடிஞ்சு விழுந்துச்சுனாக்கா எந்திரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பாடி கூட எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்பா என்னடா பண்ணுவான். மக்கள் அலைவாலும் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கு. கிரைடான், வெஸ்ட் கிரைடான். அங்கே தங்கியிருந்த இடத்துல இருந்து பாருங்கள். எல்லாமே
ரோடில் வந்து பயங்கர நேரம், எந்த சைடில் போனாலும் சரி நேரமாக தான் இருக்குது. வீடெல்லாம் சும்மா 1 floor 2 floor. நம்ம தமிழ்நாளுக்கு தான் இருந்தாலும் வெளியே வர்றாங்க, அவங்க வேலைக்கு போகிறாங்க. ஸோ வி ஆர் ஸ்டேயிங் திஸ் ஏரியா ஒன்லி. யூ சி ஹவ் நேரோ, go up like this way, but very good if you are coming small bag, very easy. No air condition. This is where we stay, so very difficult. Toilet is very clean, very handy, everything. இப்போ நீங்கள் பார்க்குற வந்து சவுத் கொரிடான் ஸ்டேஷன். இது மட்டும் தான் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் செம்ம ஃபாஸ்டானா. இது ஸ்டேஷனில் நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஈஸ்ட் கொரியன் போகிற ஒரு ட்ரெயின், சின்ன ட்ரெயின் தான் இது. பல ஸ்டேஷன் நிற்கன்னு நினைக்கிறேன். சவுதர்ன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். பாருங்க எவ்வளோ பெருசில் இருக்கு. வாட்டர்லூ இந்த ஸ்டேஷனை பாருங்க எவ்வளோ முத்தில் வச்சுருக்கானோ. ஒவ்வொரு அண்டர் கிரவுண்டை பார்த்தீங்கன்னாக்கா மண்டை காயுது. ஜூப்ளி பேக்ரவுண்ட் வாட்டர்லூ இந்த ஸ்டேஷனுக்கு பேர். இந்த கல்ப், இந்த நாய் ஆயிரம் கேமரா வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளேயே. எவ்வளோ பாருங்க, எல்லாம் டேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ட்ரெயின் இவங்களை அடிச்சுக்கிட்டே முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்டர் கிரவுண்டு வேறு போகுது. எவ்வளோ இடத்துக்கு கனெக்ட் பண்ணுறானோ அப்பா. ஒரு உலகத்தையே வச்சுருக்கானோ. வாட்டர்லூ ஸ்டேஷன் எவ்வளோ முத்தில் இருக்குது, என்ன மாதிரி வச்சுருக்கானோ. உள்ளுக்குள்ளே பார்த்தாக்க வேறு லெவலில் இருக்குது, நம்பவே முடியலை. அங்கேருந்து நாங்கள் லண்டன் ஆய் இந்த ஏரியாவுக்கு போகிறோம். நைட் டயத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. ஏன்னா ஒரு கெஸ்ட்டு நம்மளோட வந்திருக்காரு, அதுக்காக தான். அவருக்கு அது மொதல் தடவை பஸ் ஸ்டாப்பை பார்க்குறீங்க. கொரிடான் இந்த ஏரியாவில் உள்ள பஸ் ஸ்டாப்பு செம்மையாக இருக்குது. கிளைமேட்டு தான் இன்றைக்கி தான் ஏதோ ஒரு இதுக்கு வந்த மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. ட்ராம் போயிட்டுருக்கு. அற்புதமான ஒரு காலை பொழுது. வெஸ்ட் கொரிடான். ஆமாம் கேள்விப்பட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம ஊர் ஆளுக்கு வந்து தங்கியிருக்கிற ஏரியா இதுதான். 96ஆம் வீடு நம்பரு. இங்கே தான் 150 பேருக்கு மேலே இருந்திருக்காங்களாம். சரி பாப்பா என்னங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னைக்கு தான் கிளைமேட் வந்து வேற லெவலில் இருக்கு. இதான் லண்டனே, இதான் லண்டன்.
ஸோ ஃபைனலாக வந்து ஈஸ்ட் கொரிடானை முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். சாப்பாட்டுக்காக போயிட்டுருக்கோம். அந்த நவரத்னா அப்படிங்கிற ஒரு சாப்பாடு கடையில் தான் சாப்பிட போகிறோம். இந்த ஈஸ்ட் கொரிடான் இந்த ஏரியாவில் அதிகமாக நடந்தாச்சு. சரியான ஃபோட்டோ வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. ஒவ்வொரு தடவை போகும்போது அப்படியே பிஸியாக போயிடுறது. ஸோ இங்கே பாருங்கள், மேகம் மொட்டமாக சில்லுன்ட்டு இருக்குது. இன்றைக்கி தான் இந்த நேற்று ஒரு 2-3 நாளாக தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது கிளைமேட்லாம். இந்த நேரம்லாம் பார்த்துட்டாங்க பயங்கர சூடாக இருந்துச்சு. எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. மைக்ரோஃபோன் கூட எடுத்துகிட்டு வரல, ஏன்னா கிளம்புனால எல்லாத்தையும் பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். ஸோ நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த ஷாப் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த ரெஸ்டாரண்ட் கொரிடான் மெட்ரோபாலிஸ் Croydon. இது ஒரு ஸ்பெல்லிங் நம்மளுக்கு பெரிய Croydon. That is my slang. No. What is slang? Tell me. It's corridor. 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 Croydon. ஸோ அந்த மாதிரி இப்போ தான் 11 மணி 12 மணிக்கு தான் இங்கே கடைகளை ஓப்பன் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட்டே 12 மணிக்கு தான் சாப்பிட்றானோ. விற்று போன வேலை இது. நம்ம அரபு கண்ட்ரி தான், அடிச்சிக்கிற முடியாது. நைட்டு 12 மணியாக இருந்தாலும் 5 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவானோ நம்ம ஆளுங்க. காலையில் சுபு தொலைக்கு நம்மளுக்கு சாய் கிடச்சிடும். இப்போ என்னண்டாக்கா போய்கிட்டே இருக்கு. ஸ்ரீலங்கன் ஃபுட்டு ஒன்று இருக்குது கிச்சனு, மச்சான்னு சொல்லியிருக்கு. மச்சான் ஸ்ரீலங்கன் கிச்சன். பரவாயில்ல மச்சான், என்ன மச்சான் இங்கே. ஆனால் எல்லா விதமான ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இதுதான் ரெஸ்டாரண்ட் வந்து ஃபுல்லாகவே நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். எனிஹாவ் வி ஆர் க்ளோஸ்டுன்னு இருக்குது. இங்கே தான் நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே பார்க்கிங் மீட்டரும் வச்சுருக்காங்க. இந்த இது பார்க்கிங், அந்த நம்ம பெய்ட் பார்க்கிங், காருக்குள்ளே பார்க்கிங் டிக்கெட்டுங்களாம். ஸோ அற்புதமாக இருக்குது. இது ஒரு பார்ன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தா அப்படி தான் தெரியுது.